தரம் 4 கணிதம் பாடம் 3 மூவிலக்க எண்களை கழித்தல். மூவிலக்க எண்கள் என்றால் 3 இலக்கங்களை மட்டும் கொண்ட எண்கள். மூவிலக்க எண்களோ இல்லை நாவிலக்க எண்களோ எத்தனை இலக்க எண்களாக இருந்தாலும் கூட்டல் கழித்தல் செய்வதற்கு சில அடிப்படை விடயங்கள் தெரிந்தாலே போதுமானது. முதலில் 10உடன் இலக்கங்களை கூட்டுதலை பார்ப்போம். இங்கு 10உடன் 1ஐ கூட்டினால் 10ம் 1ம் 11. 10உடன் 2ஐ கூட்டினால் 10ம் 2ம் 12. அதாவது 10உடன் 1ஐ கூட்டும்போது கூட்டப்படும் 1க்கு முன்னால் 1 சேர்ந்து 11 பெறப்படுகின்றது. அதைப்போல 10உடன் 2ஐ கூட்டும்போது கூட்டப்படும் 2க்கு முன்னால் 1 சேர்ந்து 12. 10உடன் 3ஐ கூட்டும்போது 3க்கு முன்னால் 1 13. 10உடன் 8ஐ கூட்டும்போது 8க்கு முன்னால் 1 18. 10உடன் 9ஐ கூட்டும்போது 9க்கு முன்னால் 1 19. ஆகவே 10உடன் இலக்கங்களை கூட்டும்போது அந்த இலக்கங்களுக்கு முன்னால் 1ஐ சேர்த்தால் விடை பெறப்படும். அடுத்ததாக எண்களை 1, 10, 100, 1000 போன்றவற்றால் பெருக்கும்போது பெறப்படும் விடையை பார்ப்போம். எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கும்போது பெறப்படும் விடையானது அதே எண்ணாகும். எந்த ஒரு எண்ணையும் 10ஆல் பெருக்கும்போது 10இல் ஒரு பூஜ்ஜியம் உள்ளது. ஆகவே பெறப்படும் விடையானது அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் இட்டு பெறப்படுவதாகும். அதைப்போல 100ஆல் பெருக்கும்போது 100இல் 2 பூஜ்ஜியங்கள் உள்ளது. ஆகவே அந்த எண்ணுக்கு பக்கத்தில் 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்து விடை பெறப்படும். 1000ஆல் பெருக்கும்போது 1000இல் 3 பூஜ்ஜியங்கள் உள்ளது. ஆகவே பெருக்கப்படும் எண்ணுக்கு பக்கத்தில் 3 பூஜ்ஜியங்கள் இடப்பட்டு பெறப்படுவது விடையாகும். இங்கு உதாரணமாக 2ஐ 1ஆல் பெருக்கினால் அதே எண் பெறப்படும். ஆகவே 2 தர 1 பெறப்படுவது 2 ஆகும். 2ஐ 10ஆல் பெருக்கினால் 10இல் ஒரு பூஜ்ஜியம் உள்ளது. ஆகவே 2க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் எழுதினால் பெறப்படுவது 20. ஆகவே 2 தர 10 20. 2ஐ 100ஆல் பெருக்கினால் பெறப்படும் விடை 2க்கு பக்கத்தில் 100இல் 2 பூஜ்ஜியங்கள் உள்ளது. ஆகவே 2க்கு பக்கத்தில் 2 பூஜ்ஜியங்கள் இடப்படும். பெறப்படுவது 200. 2ஐ 1000ஆல் பெருக்கினால் முதலில் 2 எழுதப்பட்டு 1000இல் 3 பூஜ்ஜியங்கள் உள்ளது. ஆகவே 3 பூஜ்ஜியங்கள் 2க்கு பக்கத்தில் எழுதப்படும். பெறப்படும் விடை 2000. அதேபோல 15 தர 1 15. 15 தர 10 10இல் ஒரு பூஜ்ஜியம். ஆகவே 15க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம். பெறப்படுவது 150. 15 தர 100 15 முதலில் எழுதப்பட்டு 100இல் 2 பூஜ்ஜியம். ஆகவே பெறப்படும் விடை 1500. 15 தர 1000 15 முதலில் எழுதப்பட்டு 1000இல் 3 பூஜ்ஜியங்கள் உள்ளது. ஆகவே 3 பூஜ்ஜியங்கள் 15க்கு பக்கத்தில் எழுதப்பட்டு பெறப்படும் விடை 15000. எண்களில் இலக்கங்கள் அமைந்திருக்கும் இடப்பெயர்கள் அவை குறிக்கும் பெருமானங்கள். எந்த ஒரு எண்ணிலும் இறுதி இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கம், அதற்கு முன்னுள்ள இலக்கம் 10னிடத்து இலக்கம், அதற்கு முன்னுள்ள இலக்கம் 100னிடத்து இலக்கம் என்றவாறு குறிக்கப்படும். ஆகவே இறுதியிலிருந்து 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் என்றவாறு எண்ணிலுள்ள இலக்கங்களின் இடங்கள் வகை குறிக்கப்படும். ஒன்றினிடத்தில் இருப்பது ஒன்றுகள், 10னிடத்தில் இருப்பது 10கள், 100னிடத்தில் இருப்பது 100கள். ஆகவே இங்கு காட்டப்பட்ட எண்ணில் 100னிடத்தில் 7 காணப்படுகின்றது, 10னிடத்தில் 6 காணப்படுகின்றது, ஒன்றினிடத்தில் 9 காணப்படுகின்றது.
ஆகவே இந்த 7 குறிப்பது 7ஆனது 100னிடத்தில் இருப்பதால் இந்த 7 குறிப்பது 7 100களை, அதாவது 100னிடத்தில் 100கள் காணப்படும். ஆகவே இந்த 7 குறிப்பது 7 100கள். அடுத்ததாக உள்ள 6 குறிப்பது 6ஆனது 10னிடத்தில் உள்ளது. ஆகவே 6 10களை. அடுத்ததாக உள்ள 9 குறிப்பது 9 ஒன்றினிடத்தில் உள்ளதால் ஒன்றினிடத்தில் 1களே காணப்படும். ஆகவே இந்த 9 குறிப்பது 9 1களே. ஆகவே இவ்வெண்ணில் 7 100கள், 6 10கள், 9 1கள் உள்ளன. 7 100கள் என்றால் 7 தர 100, 6 10கள் என்றால் 6 தர 10, 9 1கள் என்றால் 9 தர 1. ஆகவே 7ஐ 100னால் பெருக்கும் போது பெறப்படுவது 7க்கு பக்கத்தில் 2 பூஜ்ஜியங்கள் சேர்க்கப்பட்டு 700 ஆகும். அடுத்ததாக 6ஐ 10னால் பெருக்கும் போது பெறப்படுவது 10ல் ஒரு பூஜ்ஜியம் உள்ளது. ஆகவே 6க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கப்பட்டு பெறப்படும் விடை 60. 9ஐ 1னால் பெருக்கும் போது பெறப்படுவது 9 ஆகும். ஆகவே இவ்வெண்ணானது 700ஐயும் 60ஐயும் 9ஐயும் கூட்ட பெறப்படும் எண்ணாகும். இவ்வெண்ணை விரித்தெழுதுதல் என்பது இவ்வாறே ஆகும். 700 சக 60 சக 9 என்றவாறு எழுதுதல் ஆகும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் 769ல் 7 100களும் 6 10களும் 9 1களும் உள்ளன என்பது. இனி நாம் கழித்தலை பார்ப்போம். 769லிருந்து 698ஐ கழிக்குக. முதலில் 769ஐ எழுதவும். 769ல் இறுதியிலிருந்து இலக்கங்கள் 1னிடம் 10னிடம் 100னிடம் என்றவாறு குறிக்கப்படும். அடுத்ததாக கழிக்கப்பட வேண்டிய எண்ணை 769க்கு கீழ் எழுதவும். கழிக்கப்பட வேண்டிய எண்ணிலுள்ள இலக்கங்கள் குறிக்கும் இடம் மேலுள்ள எண்ணிலுள்ள இலக்கங்கள் குறிக்கும் இடத்திற்கு நேராக அமைய வேண்டும். இங்கு மேலுள்ள எண்ணில் 9ஆனது 1னிடத்தில் உள்ளது. 698ல் 8ஆனது 1னிடத்தில் உள்ளது. ஆகவே இறுதியிலிருந்து எழுதத் தொடங்கவும். இறுதியிலிருந்து 1னிடத்து இலக்கம் 8ஐ மேலுள்ள 1னிடத்து இலக்கத்திற்கு நேராக எழுதவும். 10னிடத்து இலக்கம் 9ஐ மேலுள்ள 10னிடத்து இலக்கம் 6க்கு நேராக எழுதவும். 100னிடத்து இலக்கம் 6ஐ மேலுள்ள 100னிடத்து இலக்கம் 7க்கு நேராக எழுதவும். பின்னர் கழித்தலை ஆரம்பிக்கவும். கூட்டல் கழித்தலின் போது இறுதியில் இருந்தே கூட்டல் கழித்தலினை தொடங்குதல் வேண்டும். ஆகவே இங்கு இறுதி இலக்கம் 9லிருந்து 8ஐ கழிக்க வேண்டும். 9ஆனது 8ஐ விட பெரிய இலக்கம். ஆகவே கழிபடும். ஆகவே 9லிருந்து 8ஐ கழித்தால் பெறப்படுவது 1. அடுத்ததாக 10னிடத்து இலக்கங்கள் 6லிருந்து 9ஐ கழிக்க வேண்டும். 6ஆனது 9ஐ விட சிறிய இலக்கம். சிறிய இலக்கத்தில் இருந்து பெரிய இலக்கத்தை கழிக்க முடியாது. ஆகவே அதற்கு முன்னுள்ள 100னிடத்து இலக்கத்தில் இருந்து ஒன்றை கடனாக பெறுக. 100னிடத்தில் 100களே காணப்படும். 100னிடத்து இலக்கத்தில் இருந்து ஒன்றை எடுத்தால் பெறப்படுவது ஒரு 100. 100னிடத்து இலக்கத்தை எடுத்து 10னிடத்திற்கு கொண்டு செல்கின்றோம். 100னிடத்தில் 100கள் காணப்படும். 10னிடத்தில் 10கள் காணப்படும். 1னிடத்தில் 1கள் காணப்படும். இங்கு 100னிடத்தில் இருந்து ஒன்றை எடுத்து 10னிடத்திற்கு கொண்டு செல்கின்றோம். 10னிடத்தில் 10களே காணப்படும். ஆகவே 100னிடத்தில் எடுக்கப்படும் ஒன்றானது ஒரு 100ஆக வரும். அது 10னிடத்திற்கு வரும்போது 10க்களாகவே வரும். ஒரு 100 என்பது
நூறானது 10ஐ 10ஆல் பெருக்க பெறப்படும். ஆகவே ஒரு நூறானது 10 10களை கொண்டுள்ளது. ஆகவே இது ஒரு 100 10 வரும்போது 10ஆக வரும். அந்த 10 குறிப்பது என்ன? 10 10களை. 10 10கள் என்றால் 10 தர 10 100. ஆகவே 10 வரும்போது 10ஆக வரும். இந்த 10உடன் மேலுள்ள இலக்கம் 6னை கூட்டினால் 10உடன் 6னை கூட்டினால் பெறப்படுவது 16. ஆகவே இதை நேரடியாக எழுதுவதற்கு 10உடன் எந்த இலக்கத்தையும் கூட்டும் போது அந்த இலக்கத்துக்கு முன்னால் ஒன்றை சேர்ப்போம். சேர்த்தால் பெறப்படுவது 16. ஆகவே இனி 16லிருந்து 9ஐ கழிக்க வேண்டும். 16ஆனது 9ஐ விட பெரிய எண். ஆகவே பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கலாம். 16லிருந்து 9ஐ கழித்தால் பெறப்படுவது 7. அடுத்ததாக நூறினிடத்து இலக்கங்களுக்கு செல்வோம். நூறினிடத்தில் முதலில் 7 காணப்பட்டது. ஆனால் 7லிருந்து 1ஐ நாம் கடனாக 10னிடத்து இலக்கத்திற்கு கொடுத்து விட்டோம். ஆகவே மீதமாக இருப்பது 7ல் 1 போனால் மீதமாக இருப்பது 6. இந்த 6லிருந்து கீழுள்ள 6ஐ கழிக்க வேண்டும். 6லிருந்து 6 போனால் பெறப்படுவது 0. ஒரு எண்ணிலிருந்து அதே எண்ணை கழித்தால் பெறப்படுவது 0. ஆகவே இங்கு பெறப்படும் விடை 71. 769லிருந்து 698ஐ கழித்தால் பெறப்படுவது 71 ஆகும். அடுத்ததாக 356லிருந்து 298ஐ கழிக்க. முதலில் 356ஐ எழுதவும். அதற்கு கீழ் இறுதியிலிருந்து ஒன்றினிடத்திற்கு நேராக ஒன்றினிடமும் 10னிடத்திற்கு நேராக 10னிடமும் 100னிடத்திற்கு நேராக 100னிடத்து இலக்கங்களும் அமையுமாறு எழுதி கழிக்கவும். இறுதியில் இருந்து கழித்தலினை தொடங்கவும். இறுதியில் 6லிருந்து 8ஐ கழிக்க வேண்டும். 6ஆனது 8ஐ விட சிறிய இலக்கம். ஆகவே 6லிருந்து 8ஐ கழிக்க முடியாது. ஆகவே அருகில் உள்ள 10னிடத்திலிருந்து 1ஐ கடன் எடுக்க வேண்டும். 10னிடத்திலிருந்து 1ஐ எடுப்பதென்பது 10னிடத்தில் 10கள் காணப்படுகின்றது. ஆகவே 1ஐ எடுத்தால் ஒரு 10. ஒரு 10 ஒன்றினிடத்திற்கு வரும்போது 10ல் 10 ஒன்றுகள் சேர்ந்ததே ஒரு 10. ஆகவே ஒன்றினிடத்தில் ஒன்றுகளை காணப்படும். ஆகவே ஒரு 10ஐ 10னிடத்திலிருந்து 1ஐ எடுத்தால் ஒரு 10. அது ஒன்றினிடத்திற்கு வரும்போது 10 ஒன்றுகளாக வரும். 10உடன் 6ஐ கூட்ட வேண்டும். 10உடன் 6ஐ கூட்டினால் பெறப்படுவது 16. அதாவது 6க்கு முன்னால் 1ஐ சேர்த்து 16. 16லிருந்து 8ஐ கழித்தால் பெறப்படுவது 8. பின்னர் 10னிடத்து இலக்கங்களுக்கு செல்லவும். 10னிடத்தில் 5 காணப்பட்டது. 1ஐ கடன் கொடுத்து விட்டோம். ஆகவே 5ல் 1 போனால் மீதமாக இருப்பது 4. இந்நான்கிலிருந்து 9ஐ கழிக்க வேண்டும். 4ஆனது 9ஐ விட சிறிய இலக்கம். ஆகவே சிறிய இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கத்தை கழிக்க முடியாது. ஆகவே அதற்கு முன்னுள்ள 100னிடத்திலிருந்து 1ஐ கடன் எடுக்க வேண்டும். 100னிடத்திலிருந்து 1ஐ எடுப்பதென்பது 100னிடத்தில் 100களே உள்ளது. ஆகவே 1ஐ எடுத்தால் ஒரு 100. ஒரு 100ஐ கடன் எடுத்து 10னிடத்திற்கு கொடுக்க வேண்டும். 10னிடத்தில் 10கள் காணப்படுவதால் ஒரு 100ஆனது 10னிடத்திற்கு செல்லும் போது 10 10களாக செல்லும். 100ஆனது 10னை 10ஆல் பெருக்க பெறப்படும். அதாவது 10 10கள் சேர்ந்ததே 100. ஆகவே ஒரு 100ஆனது 10னிடத்திற்கு செல்லும் போது
10 10க்களாக செல்லும். ஆகவே அந்த 10உடன் 10 உள்ள 4ஐ கூட்டும் போது பெறப்படுவது 14. 4க்கு முன்னால் 1ஐ சேர்த்து 14. இ14 இருந்து 9ஐ கழித்தால் பெறப்படுவது 5. பின்னர் 100 இலக்கங்களுக்கு சென்றோமானால் 100 3 காணப்பட்டது, 1ஐ கடன் கொடுத்து விட்டோம். ஆகவே 3 1 போனால் 2. இவ்விரண்டிலிருந்து 2ஐ கழித்தால் பெறப்படுவது 0. எந்த ஒரு எண்ணிற்கோ இலக்கத்திற்கோ ஆரம்பத்தில் 0 இடுவது தேவையற்றது. அப்பூஜ்ஜியத்திற்கு பெறுமதி இல்லை. ஆகவே பெறப்படும் விடை 58. அடுத்ததாக 902 864 கழிக்க வேண்டும். 902 எழுதவும், அதற்கு கீழ் அந்தந்த இடத்து இலக்கங்கள் நேராக அமையுமாறு எழுதவும். முதலில் இறுதியிலிருந்து கழித்தலினை ஆரம்பிக்கவும். இறுதியில் 2 2 4ஐ கழிக்க வேண்டும். 2 4ஐ விட சிறிய இலக்கம். ஆகவே 2 4ஐ கழிக்க முடியாது. அருகிலுள்ள 10 இடத்திலிருந்து 1ஐ கடன் எடுக்க வேண்டும். 10 இடத்துக்கு சென்றோமானால் 10 இடத்தில் 0 காணப்படுகின்றது. ஆகவே 10 இடத்தில் 0 காணப்படுவதால் அதிலிருந்து 1ஐ கடன் எடுக்க முடியாது. அதற்கு முன்னுள்ள 100 இலக்கத்தில் இருந்து 1ஐ கடன் எடுக்க வேண்டும். 100 இலக்கம் 9 காணப்படுகின்றது. 9 1ஐ கடன் எடுக்கலாம். ஆகவே 100 இருந்து 1ஐ கடன் எடுத்து 10 கொடுக்க வேண்டும். 100 இருந்து 1ஐ எடுத்தால் ஒரு 100, அதாவது 10 10கள். ஆகவே 10 செல்லும் போது 10ஆக செல்லும். இ10 பின்னர் 1 1ஐ கடன் எடுத்தால் கடன் எடுக்கப்பட்டது 10 கொடுக்கப்பட்டது 1. ஆகவே 10 1ஐ எடுத்தால் ஒரு 10. 1 செல்லும் போது 10 1கள். இந்த 10 1களும் இரண்டும் சேர்ந்து 12. இந்த 12 4ஐ கழித்தால் பெறப்படுவது 8. அடுத்ததாக 10 இலக்கத்தை கழிப்பதற்கு 10 10 1ஐ கடன் கொடுத்து விட்டோம். மீதமாக 9 உள்ளது. ஆகவே இந்த 9 6ஐ கழித்தால் பெறப்படுவது 3. அடுத்ததாக 100 செல்வோமானால் 100 9 1ஐ கடன் கொடுத்து விட்டோம். மீதமாக உள்ளது 8. ஆகவே இந்த 8 8ஐ கழித்தால் பெறப்படுவது 0. பெறப்படும் விடை 38. கழித்தலின் போது என்ன நடைபெறுகிறது என்பதை தெளிவாக பார்த்தோம். ஆகவே மாணவர்களே, இக்கழித்தலினை வேகமாக செய்வதற்கு இங்கு உதாரணமாக 504 436ஐ கழிப்பதற்கு 504ஐ எழுதி அதற்கு கீழ் அந்தந்த இடத்து இலக்கங்கள் நேராக வருமாறு எழுதவும். இறுதி இலக்கத்திலிருந்து கழிக்கவும். இறுதி இலக்கம் 4. 4 6ஐ கழிக்க முடியாது. ஏனென்றால் 4ஆனது 6ஐ விட சிறிய இலக்கம். அருகிலுள்ள இலக்கத்திலிருந்து, அதாவது 10 இலக்கத்திலிருந்து 1ஐ கடன் எடுக்க வேண்டும். 10 உள்ள இலக்கம் 0. 0 கடன் எடுக்க முடியாது. ஆகவே அதற்கு அடுத்ததாக உள்ள 100 இலக்கத்தில் இருந்து 1ஐ 10 கடன் எடுக்க வேண்டும். 100 இலக்கம் 5. 5 1ஐ 10 கடன் எடுத்தால் 10 உள்ள இலக்கம் 0க்கு முன்னால் 1 சேர்ந்தால் 10 வரும். ஆகவே இந்த 10 1ஐ 1 கடன் கொடுக்க வேண்டும். 1 இலக்கம் 4க்கு முன்னால் 1 சேரும். பெறப்படுவது 14. ஆகவே இந்த 14 6ஐ கழித்தால் பெறப்படுவது 8. அடுத்ததாக 10 இலக்கம் 10 இருந்தது. இதிலிருந்து 1ஐ கொடுத்து விட்டோம். ஆகவே 10 1 கழிபட்டால் மீதம் 9. இப்பொழுது 9 உள்ளது. இந்த 9 3ஐ கழித்தால் பெறப்படுவது 6. அடுத்ததாக 100 இலக்கத்தில்
5லிருந்து 1ஐ கடன் கொடுத்ததால் மீதமாக உள்ளது 4. இந்த 4லிருந்து 4ஐ கழித்தால் பெறப்படுவது 0. ஆகவே பெறப்படும் விடை 68. அடுத்ததாக 642லிருந்து 257ஐ கழிப்பதற்கு 642ஐ எழுதி அதற்கு கீழ் அந்தந்த இடத்து இலக்கங்கள் நேராக அமையுமாறு எழுதவும். இறுதியில் இருந்து கழிக்கவும். இறுதி இலக்கம் 2லிருந்து 7ஐ கழிக்க வேண்டும். 2ல் 7 கழிபடாது. ஆகவே அதற்கு முன்னுள்ள இலக்கம் 10 இடத்து இலக்கத்திலிருந்து 1ஐ கடன் எடுக்கவும். அதற்கு முன் 4 உள்ளது, அதிலிருந்து 1ஐ கடன் எடுத்தால் 2ற்கு முன்னால் 1 சேர்ந்து 12ஆக வரும். 12லிருந்து 7ஐ கழித்தால் பெறப்படுவது 5. அடுத்ததாக உள்ள 100 இடத்து இலக்கம் 4லிருந்து 1ஐ கடன் கொடுத்ததால் மீதமாக உள்ளது 3. 3ல் 5 கழிபடாது. ஆகவே அதற்கு முன்னுள்ள இலக்கத்தில் இருந்து கடன் எடுக்க வேண்டும். கடன் எடுத்தால் 3ற்கு முன்னால் 1 சேர்ந்து பெறப்படுவது 13. 13லிருந்து 5ஐ கழித்தால் பெறப்படும் விடை 8. அடுத்ததாக 100 இடத்து இலக்கம் 6 இருந்தது, 1ஐ கடன் கொடுத்ததால் மீதமாக 5 காணப்படுகின்றது. இந்த 5லிருந்து 2ஐ கழித்தால் பெறப்படுவது 3. ஆகவே 642லிருந்து 257ஐ கழித்தால் பெறப்படும் விடை 385. மூவிலக்க எண்களை கழித்தல் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். இதற்கான பயிற்சிகளை இன்னுமொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.